ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். ஓம் சிவம். ஓம் சிவம். எந்தெந்த காலத்தில் பிறக்கும் மனிதன் எந்தெந்த காலத்தில் இறக்க வேண்டும் என்பதை அன்றே சித்தர் வாயிலாக எழுதப்பட்டது இன்றும் சிதம்பர நடராஜா கோவிலில் கருவறையில் உள்ளது. அன்று 20ஆம் நூற்றாண்டில் நாட்டை ஆண்ட மனிதன் வாவில் சில சோதனைகள் நடந்தபோது அந்த மனிதன் தான் செய்த தவறை உணராமல் சிவன்தான் தன் வாழ்க்கையை சீர்குலைத்தான் என கருதி அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி சிதம்பர கோவில் கருவறை மட்டும் தலைவாசல் தென் திசை வாசல் வழியாக ஆக மூன்றையும் மூடப்பட்டான். அன்றிலிருந்து பல மனிதர்கள் நாட்டை ஆண்டு வந்தபோதும் சிதம்பர கோவில் கருவறை திறக்கப்படவில்லை. அதில் நமக்கு என்ன புரிகிறது என்றால், இன்று நாட்டை ஆளும் மனிதன் சமூகத்தில் நடமாட வேண்டிய தங்க நகைகளை நடமாட விடாமல் தன் வீட்டிலும் பல இடங்களிலும் அடுக்கி வைத்து இருப்பது போன்று அன்று நாட்டை ஆண்ட மனிதன் அதே தவறை செய்தார். அப்படி நாட்டை ஆளும் மனிதர்கள் தொடர்ந்து தவறு செய்த காரணம், சிதம்பர ஆலயத்தில் கருவறை பெயர் மோட்ச சிவலிங்கம். அந்த மோட்சலிங்கத்தின் கருவறை திறந்தால் மட்டுமே எந்த காலத்தில் எந்தெந்த மனிதன் பிறப்பு இருப்பு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் சரிவரையாக நடக்கும். இதையெல்லாம் ஆய்வு செய்யாத இன்று நாட்டை ஆளும் மனிதன் அன்று கட்சி பெயரை வைத்து வழி நடத்தினான். இன்று மொழியை முன் வைத்து நாட்டை எவ்வாறு காப்பது என்று அறியாமல் மூட நம்பிக்கையில் வாழ்கிறான். சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜா கோவில் கருவறை மோட்சலிங்கத்தை திறக்கப்பட வேண்டும். இல்லையே மக்கள் மடமையாக செல்ல நேரிடும். இதை இன்று அரசாலும் மனிதன் இதை முன்னிருந்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவன் கண் முன்னே பல விஷயங்கள் நடக்கும். அதை காண்பதற்கு அவன் தயாராக உள்ளானான் என்று அவனை உணர்ந்தறிய வேண்டும். இது உண்மை.